வீட்டில் இன்றைக்கி கறி சமைக்கிறீங்கன்னா வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு வெறும் ரசம் சாப்பிட்டுப்பாங்கன்னு நிறுத்தாதீங்க. கொஞ்சம் மெனக்கெட்டு இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். நான்வெஜ் சாப்பிட்றவங்களே ஃபஸ்ட்டு இந்த குழம்பு போட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் மற்ற ஐட்டத்துக்கு போவாங்க. முருங்கைக்காய் சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு துருவன தேங்காய் ஒரு 3/4 கப், தக்காளி 1 பெரிய சைஸில் 1 பாதியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு ஒரு 5 பல் நறுக்கி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தேவைப்பட்டால் விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பாதி குழம்பு தயார். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு 1/2 டீஸ்பூன், கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் 1/2 டீஸ்பூன். வெந்தயம் போட்ட உடனே அடுப்பு கொஞ்சம் லோ ஹீட்டில் வச்சுருங்க. வெந்தயம் சீக்கிரம் கருகிரும். லைட்டாக ரோஸ்ட் ஆன உடனே பூண்டு ஒரு 15 பல். பூண்டு லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 15. இது ரெண்டும் தான் இந்த குழம்புக்கு முக்கால்வாசி டேஸ்ட்டு தரப்போகிறதே. உப்பு ஒரு பிஞ்ச் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பெருங்காயம் ஒரு பிஞ்ச், கருவேப்பிலை 2 கொத்து, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா முருங்கைக்காய் 2, உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து தண்ணி ஒரு 1/4 கப், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு இந்த காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஹீட்டில் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். இதில் புளி தண்ணி 1 கப் அளவுக்கு 2 குழிக்கரண்டி போல் சேர்த்துக்கிறேன். இப்போ காய் நல்லா வேகணும் குழம்போடு சேர்ந்து. உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் முதல்ல சேர்த்துக்கிறேன். தண்ணி ஒரு 1/2 கப் ஊற்றி அடுப்பு நல்லா ஹை ஹீட்டில் வைங்க. இப்போ இந்த குழம்பு ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் புளியோட டேஸ்ட்டு நல்லா இந்த குழம்புல இறங்கும். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை நல்லா கலந்து விட்டுட்டு காய் வேகிற வரைக்கும் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே குழம்பு தயாராகிடும். அவ்வளோதான், ரெடி. சின்ன வெங்காயம் முருங்கைக்காய் காரக்குழம்பு ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். இதுக்கு பொரியல் எதுவும் தேவை கிடையாது. ஒரு அப்பளம் போதும். தேவைப்பட்டால் ஒரு ஆம்லேட் செஞ்சுக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.